அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. மதுரைனா நமக்கு நினைவில் வரக்கூடிய ஜல்லிக்கட்டு. இரண்டாவதாக எப்பயுமே உணவு மதுரையில் எந்த நைட்டு 2 மணி போனாலும் நல்ல உணவு கிடைக்கும், தரமான உணவு கிடைக்கும். மதுரையை அடிச்சுக்கிற உணவு மாதிரி எங்கேயுமே கிடையாது. உணவுனா மதுரை தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய அளவுக்கு மதுரை. மூணாவது இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இருக்கும். எல்லா பேரும் யோசிச்சு பாருங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை. ஏன்னா அது மதுரையோட பெருமையை காக்குது. ஏன்னா காவ காத்துட்டு தானே இருக்கு. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எய்ம்ஸ் மருத்துவம்னு அப்படியே இருக்கு. அது மதுரையோட சிறப்புகள் சொல்லலாம். மூன்றாவதாக என்னடா இது மட்டும்தான் சிறப்பு, அரசியல்லாம் நான் தான் சிறப்பு, மதுரைக்கு நான் தான் அரசியல் மையப்புள்ளின்னு சொல்லி ஒரு புதுசா களத்தில் இறங்கி மதுரையில தீயா பரவிக்கிருக்காரு. யாருன்னு கேட்குறீங்களா? தளபதி. ஐயோ, முதலமைச்சர் தளபதி இல்லைங்க, நீ அவரும் நினைக்க வேணாம். இளைய தளபதி விஜய் டிவிக்கு அவரு கிடையாது, குட்டி தளபதிங்க. யாரும் அந்த குட்டி தளபதி கேட்குறீங்களா? மதுரை மாநகர மாவட்ட செயலாளர், வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் தளபதி. அவர்தான் என்னது, அவருதான் இப்ப அரசியல ஃபேமஸ். ஆமாங்க, அவரு பேரை கேட்டா மதுரை ஐயோ அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சு, பயங்கரமா கோவப்படுவாரே அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பூரா இப்ப அரசியல் ட்ரெண்டிங்ல பேசக்கூடியதா இருக்கக்கூடிய யாரு? தளபதி தான். அப்படி என்ன பண்ணாரு தான் கேட்குறீங்க? ஒண்ணுமே பண்ணலங்க. 25ஆம் தேதி தியாகிகள் வீர வணக்கம் கூட்டம் திமுக சார்பாக அனுசரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நம்மளால வடக்கு மாவட்ட எம்எல்ஏ போய் வணக்கம் 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 வந்தனம் அப்படின்னு போய் எல்லாத்தையும் கையெழுத்து கும்பிட்டுருக்காரு. திடீர்னு சந்தோஷமா கீழே இருந்து மேடை வரைக்கும் போனவர் திடீர்னு 4வது படிக்கிறதான என்ன ஆச்சுன்னா டப்பு ரொம்ப ஆக்ரோஷமாய் நேராக போய் மைக்க பிடிச்சு, நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், யாராக இருந்தாலும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சரி சொல்லுங்கண்ணே, என்னதான் சொல்ல போகிறேன் கேட்டால், தமிழ்நாட்டில் கட்சின்ற பேரே கிடையாது, மொத்தம் ஒரு தொகுதிக்கு 3000 பேர் இருக்கீங்க, பூத் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது. உங்களுக்கு ஆட்சியில பங்கு வருமா, அது வேணும் இது வேணும் கேட்டால் கொடுக்க முடியுமா, அதான் எதுவுமே தர முடியாது அப்படின்னு கோவப்பட்டாரு. யாராடா சொல்றான்னு யோசிக்க முடியும்? நானே நேரடியாக சொல்றேன். ஏன் நான் மறைச்சு சொல்லணும்? ஜோதிமணி மாணிக் தாகூரதான் சொல்றேன். உங்க 2 பேர்த்தையும் தான் நேரடியாக சொல்றேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பார்த்து சீட்டு கொடுத்தா வாங்கணும், தேவையெல்லாம் பேசக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் எங்கள் மேலே கூட்டணி சவாரி ஏறி தான் ஜெயிச்சிருக்கீங்க, நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு 10 ஓட்டு கூட போட மாட்டாங்க அப்படின்னு மிக கடினமாக கோபமாக பேசிட்டாரு. ஐயா, நம்மளால் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, கோபமே படமாட்டாரு, ரொம்ப பொறுமைசாலியே, எப்படி போல கோவப்பட்டாரு, ஏதோ அசைன்மெண்டா இருக்குமா அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டத்தில் முணுமுணுக்கப்பட்டது. பேசிட்டு டப்புன்னு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா காங்கிரஸ் சார்பா தமிழ்நாடு ஃபுல்லா பல்வேறு பிரச்சனைங்க. ட்ரெயினை மறிக்க போறேன், பஸ்ஸை மறிக்க போறேன், கூட்டணி தர்மத்தை மீறிட்டீங்க. காங்கிரஸ்னா யாருன்னு தெரியுமா? 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு தெரியுமா? இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி உழைச்ச எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா? இந்தியாவில் எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா? தெரியும்பா, சொல்லு பாப்பு கேட்டா மாணிக் தாகூர். கூட்டணி தர்மத்தை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதை மீற வச்சிருங்க. உங்களுக்கு நீங்க எங்கெல்லாம் அப்படி தப்பா பேசுறீங்க? காங்கிரஸ் எவ்வளவு பெரிய வலுவான இயக்கம் தெரியுமா? எங்களை மீறி தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்க முடியுமா? நாங்கள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? தெரியுமான்னு கேட்டா யாருக்குங்க தெரியும், என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நாங்கள் அவ்வளவு பெரிய ஆளுங்க, வடக்கு தொகுதி எம்எல்ஏகள் அப்படி பேசிட்டேன்னு சொல்லி கொந்தளிச்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களோட தலைமையிட்ட சொல்லி, கார்கே அவரோட சொல்லி, வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை காங்கிரஸ் தான் நிற்பாங்க அப்படின்னு கோவப்பட்டாரு. சரி, அவரே மாணிக் தாகூர் பயங்கர கோபமானவரை பேசிட்டு போயிட்டாங்க. பார்த்தா டப்புன்னு அங்கேருந்து கரூர் வந்து குரல் வருது. நான் கரூரில் இருக்கேன், நீங்கள் மதுரை இருக்கீங்க, நீங்கள் என்ன எதுக்கு சம்மந்தமெல்லாம் பேசுறீங்க? கூட்டணி ஆட்சி கேட்டவொன்னே எங்களோட தர்மங்க, முதலமைச்சர் எங்கள் அண்ணன் பார்த்துக்குவாங்க, ராகுல் காந்தி பார்த்துக்குவாங்க, நீங்கள் எதுக்கு அதை பதில் சொல்கிறீங்க? இப்பெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, நான் கூட்டணி தர்மத்தை மீறக்கூடாது நினைக்கிறேன், நீங்கள் செய்கிற மிக கடினமான விஷயம் சொல்லி அந்த பக்கம் ஜோதிமணி திட்டுறாங்க. அந்த பக்கம் ஜோதிமணி ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டாங்க. என்னடா காங்கிரஸ்ல இவ்வளவு கோவம் வருது அப்படி பார்த்தா கடைசியில மாநில தலைவர் வந்து தவிர, ஏய் நான் இருக்கேன், நீங்க என்ன கோவப்படுறீங்க, நான் பிரேம்பார் கோவம், இப்படிலாம் பேசக்கூடாது, கூட்டணி தர்மத்தை மீறக்கூடாது. யார் சொல்றாரு? செல்வ பெருந்தகை. அவரு பக்கம் டென்ஷன் ஆகி கடைசியில என்ன போச்சா, பெரிய குழப்பமாய் பெரிய காமெடியாத்தான் முடிஞ்சு. இந்த சீன்லாம் முடிஞ்ச முன்னாடி பார்த்தா எதுக்குடா இது சம்மந்தம் இல்லாம, ஏன்னா எல்லாமே பேசி எல்லாம் திமுகவும் காங்கிரஸ் பேசி வரக்கூடிய சட்டமன்றத்தை என்ன செய்யலாம் பிளான் பண்ணி இந்த கூட்டணி ஆட்சி சில விஷயங்களை பேசி இது பொது வெளியில யாரும் பேசக்கூடாதுன்னு 2 கட்சியிலுமே பேசி முடிச்சாச்சு. திடீரென்று தளபதி அவர்கள் ஏன் இந்த விஷயம் தூசி தட்டுறான்னு யோசித்தோம்னா அது ஒரு அசைன்மெண்ட் இருக்காங்க. நான் வரக்கூடிய வடக்கு சட்டமன்ற தொகுதியில இந்த முறை நமக்கு சீட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன தகவல் கிடைச்சிடும் பொழுது, ஐயோ நமக்கு சீட்டு கிடைக்காட்டி நம்ம என்ன செய்யறது, இந்த முறை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நமக்கு சீட்டு இல்லைன்னு பேச்சு வருது, எப்படியாச்சும் நம்மளும் இந்த இடத்துல ஆக்டிவா இருக்குன்னு காமிக்கணுமே, கட்சிக்கு விசுவாசம் தலைமைக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி ஒரு போர்க்கொடி தூக்குனாரு.
கடைசியில் பார்த்தா அவருக்கே பெரிய ஆப்பம் வந்து முடிச்சு விட்டது. மேலே தலைமையில் கூப்பிட்டு, தம்பி இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, இந்த மாதிரி தவறான விஷயங்களை சொல்லக்கூடாது, நாங்கள் தலைமைக்குள்ளே பேசி முடிவு எடுத்துக்கிறோம், நீங்கள் கட்சி சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை பொது வெளியில் பேசக்கூடாதுன்னு கூப்பிட்டு தலைமையில் மிக கட்டியமாக கடிச்சு கொண்டாங்களாம். ஐயோ நம்ம போட்ட ஸ்கெட்சே மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் யார் தளபதி டீம் அவர் வந்து புலம்புறாங்களாம். ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் வடக்கில் அவர் தான் நிற்கணும், ரொம்ப அவர் முன்புறமாக தன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அவருக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் தான் அவரோட சொந்த கட்சி அமைச்சர் டீம் உள்ள இறங்கிருச்சு. இந்த முறை தளபதிக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக எனது ஆதரவாளர் இருக்கக்கூடிய சசிகுமார் இல்லை மருது அவர்களுக்கு தான் வடக்கு தொகுதியில் சீட்டு தரணும்னு சொல்லி அமைச்சர் அவர்கள், எந்த அமைச்சர் தெரியுமா, அமைச்சர் மூர்த்தி அவர்களின் விசுவாசத்துக்குரிய இருக்கக்கூடிய சசி மருது அவர்களை இந்த முறை வடக்கு தொகுதியில் நிப்பாட்டுறதுக்கு அவங்க டீம் முன்புறமாக வேலை பார்க்குறாங்களாம். அதனால நம்ம எப்படியாவது இந்த முறை தலைமைக்கு விசுவாசமாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு காங்கிரஸை பற்றி ஒரு சின்ன ஒரு வாய்ஸை உயர்த்தி தான் பேசினோம். அது ஒரு குத்தமா எல்லா பேரும் கூடி அடிக்கையிலே இதனாலே இந்த முறை சீட்டு கிடைக்காம போயிருமோன்னு தளபதி டீம்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு சீட்டு இந்த முறை கொடுக்க விட மாட்டோம், சசியோட மருதுக்கு தான் இந்த இடம் கண்டிப்பான முறை எங்கே வடக்கில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு திமுகக்குள்ள பெரும் குழப்பத்தில் பெரும் கொள்ளவடியாக போயிருக்கு. இடியாப்ப சிக்கலாகவே இருக்கு. இப்போ யாருக்கு சீட்டு கிடைக்குதோ இல்லையோ வடக்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் இந்த முறை சீட்டு கேட்கிறார். அதே மாதிரி மூர்த்தி அவர்கள் டீம் சைடு இருந்து சசி இல்லாட்டி மருந்துக்கு சீட்டு வேண்டும் என்று சீட்டு கேட்கப்படுகிறதான். ஆனால் இறுதியாக அங்கே யாரோட பேச்சு எடுபடும் கேட்டால் மூர்த்தி அவர்களின் பேச்சு தான் எடுபடும் தலைமையிட்ட. இந்த முறை மூர்த்தி ஆதரவாளர்களுக்கா இல்லை தளபதி அவர்களுக்கு சீட்டு கிடைக்குமா என்பது இடியாப்ப சிக்கலாகவே குழம்பி போய் கிடக்குது. திமுக இந்த குழப்பம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்க, மற்றொரு பக்கம் என்டிஏ கூட்டணியில் மொத்த 10 சட்டமன்ற தொகுதியில் 7 வந்து அதிமுக தரப்புலையும் 3 சட்டமன்ற தொகுதியை பாஜக விருப்பப்பட்டியலாக கேட்கப்பட்டதாகவும், அதில் திருப்பரங்குன்றம் பாஜக விரும்பி கேட்டதாகவும், அதை வந்து நாங்கள் தரமாட்டோம், அது ராஜன் செல்லப்பா தான் அங்கே நிற்பான்னு சொல்லி அந்த தொகுதியை பேசி முடிச்சதாகவும், இப்போ வடக்கு மேற்கு இந்த 2 தொகுதிக்கும் பாஜக ரொம்ப கடினமாக வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு தொகுதி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, வடக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முறை தென்னிந்திய பவர் பிளாக் கட்சியோட தலைவர் திருமாரான் வந்து அங்கே நிற்கிறாராம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக இந்த தொகுதிக்கு போதுமான வேலைப்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். அங்கே உள்ள மக்கள் அதிகமாக முக்குளத்தோடு தான் இருக்காங்க. அதனால அவருக்கு அங்கே கணிசமான ஓட்டு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுது. அதனால என்டிஏ கூட்டணியில் திருமான் நின்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு பொழுது. அவர் தனிப்பட்ட முறையில் நின்னாவே வடக்கு தொகுதியில் கணிசமான ஓட்டு கிடைக்கும். இந்த தடவை பாஜக அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் ஒன்று சேர்றதுனால கண்டிப்பாக யார் திருமாறன் அவர்கள் நின்னா ஜெயிக்கலாம்னு யார் சொல்றா, அவர் ஆதரவாளர் சொல்றாங்க. ஏன்னா திமுகவில் அவங்களுக்குள்ள இருக்க குழப்பத்தில் யாருக்கு சீட்டு மாற்றி கொடுத்தாலும் அவங்கள தோக்கடிக்கிறது வேலை பார்த்துருவாங்க. அதனால இந்த முறை எங்கள் தலைவர் அங்கே நின்னாருன்னு வச்சுங்க, கண்டிப்பாக பக்காவாக ஜெயிச்சிருவார். திருமாறன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முதல் முறை நிற்கிறாரு, கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு உள்ளே போயிடுவார். திமுகவில் ரொம்ப குழப்படி இருக்கிறதுனால என்டிஏ கூட நிற்கக்கூடிய திருமாறன் அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த முறை ஜெயிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா திருமாறனின் ஆதரவாளர் சொல்கிறாங்க. பாப்பா யார் களத்தில் உண்மையாக மக்களுக்கு நெருக்கமாக இறங்கி வேலை பார்க்குறாங்களோ, யார் மக்களுடன் தொடர்ச்சியாக நெருக்கமாக இருக்காங்களோ அவர்களே இந்த முறை வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கிறதாக வடக்கு தொகுதியிலிருந்து வரக்கூடிய கள நிலவரம் நம்ம சொல்லுது. பார்ப்பாங்க அரசியல் சூழல்கள் அங்கே உள்ள மாற்றங்கள். ஏன்னா இன்னைக்கு சூழல் இது இன்னும் வரக்கூடிய காலங்களில் என்ன தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 60 நாளுக்கு மேலே இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வரலாம். ஆனால் யாராக இருந்தாலும் அந்த தொகுதி மக்களுடன் தொடர்ச்சியாக களத்தில் இறங்கி மக்களுடன் வேலை பார்க்கக்கூடியவர்களே அந்த தொகுதியை வெல்ல முடியும் பொழுது இறுதியாக பேசப்படுது. பார்ப்போம் வரக்கூடிய சட்டமன்றத்தை யார் வடக்கு தொகுதியை கைப்பற்ற போகிறது என்பதை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.